லாஸ்டா வந்து நான் எந்த லால ஸ்டாப் பண்ண ஞாபகம் இருக்கா? 1.5.4 இதுல வந்து பாத்தீங்கன்னா கே-லூசாக் லா. ஓகேவா? சோ we have stopped with இதுக்கு மேல இருக்கிற பாயிண்டோட நான் நடத்தி முடிச்சேன். இப்ப வந்து நான் கே-லூசாக் லாக்கு வரேன். ஓகே, சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த gases இப்போ ஜெனரலாவே வந்து there is a reaction like hydrogen when it is combining with the oxygen it forms your water molecule. சோ இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சோ இத நான் பேலன்ஸ் பண்றதுக்காக இப்படி போடுறேன். ஓகே, இப்ப வந்து இது எல்லாமே gaseous stateல இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் gases, இதுவும் gases, இதுவும் வேப்பரா gaseous stateல இருக்கு அப்படின்னா இந்த gases எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல கம்பைன் ஆகும்போது ஓகே, சோ கம்பைன் ஆகி கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் த gaseous form. சோ அந்த மாதிரி கம்பைன் ஆகும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் கூட இவங்க சிம்பிள் ரேஷியோல தான் இருப்பாங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸ் பார்த்தேன்னா இது 2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன், 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன், 2 மோல் ஆஃப் வாட்டர் வேப்பர். சோ இந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் எடுக்கும் போது என்ன பண்றேன்னா இத 100 milliliter of your hydrogen, okay, 50 milliliter of your oxygen and 100 milliliter of your water. So இத எல்லாமே வந்து we will be taking in terms of simple termsல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:1:2 இந்த மாதிரி சிம்பிள் ரேஷியோ பை வால்யூம் தான் இது இருக்கும். அண்ட் இது இருக்கும் போது the temperature and pressure வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகணும். புரியுதா என்ன சொன்ன அப்படின்னு? சோ கே-லூசாக் லானா ஒண்ணுமே இல்ல, எல்லா கேசஸும் கம்பைன் ஆகும்போது அதோட வால்யூம் வந்து சிம்பிள் ரேஷியோல இருக்கணும். தட்ஸ் இட். காட் இட்? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். ஓகே fine. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், அவகாட்ரோ லா. சோ இப்போ நம்ம அவகாட்ரோ நம்பர் அப்படிலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? the similar scientist அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாவையும் சொன்னார். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேம்பர்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நைட்ரஜன் கேஸ் இருக்குன்னு வெச்சுக்கோ. இந்த சேம்பர்ல எல்லாம் ஆக்சிஜன் கேஸ் இருக்கு, ஃபுல்லா ஆக்சிஜன் கேஸ் இஸ் பிரசன்ட். அண்ட் இந்த சேம்பர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கு. யூ டோன்ட் வரி அபவுட் லைக் என்ன சொல்றதுன்னா எல்லா கேசஸும் வந்து டைஅட்டாமிக்கா தான் இருக்கணும், எல்லா கேசஸும் மோனோ அட்டாமிக் அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. அது பாலி அட்டாமிக்கா கூட இருக்கலாம். புரியுதா? அவகாட்ரோ லால இது ஒரு இம்பார்ட்டன்டான கண்டிஷன். அவகாட்ரோ லால எல்லாமே டைஅட்டாமிக்கா இருக்கான்லாம் இல்ல, பாலி அட்டாமிக் கேசஸ் கூட இருக்கலாம். இப்ப CO2 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை அட்டாமிக், இது தாண்டி வந்து பாலி அட்டாமிக்கும் இருக்கலாம். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏர்லியரா நம்ம ஒண்ணு பார்த்தோம். அது என்ன அப்படின்னா வந்து லைக் எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாலிக்யூல்ஸ்க்கு காம்பவுண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. மாலிகூல்ஸும் காம்பவுண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருந்தது. எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய H2 மாலிகுலர் H2 ரெண்டும் கிட்டத்தட்ட நம்ம ஒண்ணுதான் சொல்லுவோம். ஓகே, அதனாலதான் உனக்கு என்ன சொன்னா அப்படின்னா ஆல் காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகுல் பட் ஆல் மாலிகுல்ஸ் ஆர் நாட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த டிஃபரன்ஸ் சொன்னதே ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் சொன்னதே வந்து அவகாட்ரோ அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். சோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த மாதிரி சேம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா டைஅட்டாமிக், பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ் இது எல்லாமே போட்டுட்டாரு. சோ போட்டுட்டு இங்க இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இதுல எல்லாமே நீ பிளேஸ் பண்ற. சோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து நீ உள்ள போடுற, ஈக்குவல் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் கேஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் போடும்போது சோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அதுல வந்து மாலிக்யூல் வந்து ஈக்குவலா இருக்கு அண்ட் அதோட வால்யூம் ஈக்குவலா இருக்கு அண்ட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 22.4 milliliters. சாரி, சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் நம்ம சொல்றோம். புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? புரியுதா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒன்னொன்னா படிப்போம். இப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் அதோட மாஸ் வந்து 12 கிராம்னா அதுல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. புரியுமா? அதே போலதான் என்னன்னா இவங்க எல்லாமே அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். இது வந்து மோனோ அட்டாமிக்கா இருந்தாலும் சரி, டைஅட்டாமிக்கா இருந்தாலும் சரி, பாலி அட்டாமிக்கா இருந்தாலும் சரி, இட் will have equal number of molecules and the volume will be equal to the standard volume of 22.4 liters. ஓகே, இது டவுட் இருக்கா அவகாட்ரோ லால? யாருக்காவது டவுட் இருக்கா? சொல்லுங்கம்மா ப்ளீஸ். மேம், வாட் இஸ் மோனோஅட்டாமிக், டைஅட்டாமிக்? மோனோ அட்டாமிக் அப்படின்னா ஹீலியம் அப்படின்னா என்ன? ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிறதா மோனோ அட்டாமிக். புரிஞ்சுதா? எஸ் மேம். Yes, diatomic. O2 is your diatomic gas. ஒரு ஆக்சிஜன் இன்னொரு
ஆக்சிஜனோட கம்பைனா இருக்கு, 2 ஆட்டம் வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? Yes, ma'am. அண்ட் அதுக்கும் மேல இருக்கிறது ட்ரை அட்டாமிக், டெட்ரா அட்டாமிக், அது எல்லாமே பாலி அட்டாமிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப CO2 அப்படிங்கறது வந்து ட்ரை அட்டாமிக் மாலிகுல், 2க்கும் மேல போச்சுன்னா அத பாலி அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Yes, ma'am. ஓகேவா? சோ இதத்தான் வந்து இங்க சொல்றாங்க. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே ஃபைன். சோ கவனிங்க, இன்னொரு தடவை சொல்றேன். இந்த வால்யூம் இப்போ எல்லா கேசஸும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் த ஈக்குவல் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் எல்லா சேம்பர்லயும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வில் பி பிரசன்ட் அண்ட் த வால்யூம் ஆஃப் ஈச் சேம்பர் வில் பி ஹேவிங் அ கான்ஸ்டன்ட் மோலார் வால்யூம். என்னன்னா 22.4 liters. This is very very important value. Molar volume. ஓகேவா? இல்ல இது கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 22.4 liters. எப்படி அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு நம்பர் நீங்க பாப்பீங்களோ அதே போல இந்த 22.4 liters பாப்பீங்க. அதை இந்த அவகேட்ரோ லால இருந்தா எடுத்துட்டு வந்தாங்க. புரிஞ்சுதா? Yes, ma'am. Okay, and another one more thing is CO2 வந்து பாலி அட்டாமிக், 3 ஆட்டம் இருக்கு. O2 வந்து 2 ஆட்டம் இருக்கு. அப்படின்லாம் இல்ல. இட் இஸ் லைக் அது பாலி அட்டாமிக்கா இருந்தாலும் டயட்டாமிக்கா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் ஈக்குவல் வால்யூம் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும், which is equal to the molar volume of 22.4 liters. இதுதான் அவகேட்ரோ கான்செப்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Shall we move for our next one? Next concept போலாமா? Okay. So now moving to the next கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த அவகேட்ரோ லால வந்து என்னாச்சு அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் வந்தது. சோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படின்னு ஒரு தியரி வந்துட்டு ஜெனரலைஸ் பண்ணாங்க. சோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சில டால்டன் வந்து ஆட்டம்னா என்ன, அதுல பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு ஒன்னொன்னா சொன்னாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி கூட ஒரு பாயிண்டா சொல்றேன். டால்டன் அட்டாமிக் தியரி. எங்க எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. இஃப் யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் கண்டிப்பா ரிப்பீட் பண்றேன். இப்ப இந்த அவகேட்ரோ லா அப்படிங்கறது நான் சொல்லும் போது உனக்கு 50% புரியும், சம் போடும் போது இன்னொரு 50% புரியும். ஓகே, சரி. ஓவியா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா டென் அண்ட் தேர் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். சோ இப்ப டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. ஐ வில் கோ வித் NCERT. சோ ஃபர்ஸ்ட் ஒன், மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் இன்டிவிசிபிள் ஆட்டம்ஸ். ஓகே, இது உனக்கே தெரியும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டம் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு அப்படிங்கறதே என்ன அப்படின்னா, சோ அதுல இருக்கக்கூடிய மேட்டர்ல இருக்கக்கூடிய நீ பார்ட்டிகல்ஸ நீ நல்லா இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து நீ பிரேக் பண்றா, அதுல ஒரு ஸ்மாலஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம், அதை உன்னால வந்து என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. அதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லாம் NCERT புக் வச்சிருக்கீங்கல்ல, அதுல 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாரு, ஆல் ஆட்டம்ஸ். ஓவியா, உங்ககிட்ட NCERT புக் இருக்குல்லமா 11? Yes, ma'am. Okay. All atoms of a given element have identical properties, including identical mass. Atoms of different elements or different mass. இப்போ say for example, இப்ப கார்பன் ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட் இருக்கு, நைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் இருக்கு, அதே போல ஹைட்ரஜன். இதுக்கு எல்லாத்துக்குமே கார்பன்னா அதோட அட்டாமிக் மாஸ் 12 கிராம்ஸ். நான் சொல்றது 1 மோல்க்கு. ஆக்சிஜனா அதோட அட்டாமிக் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 கிராம்ஸ். நைட்ரஜன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 14 கிராம்ஸ். ஹைட்ரஜன்னா 1 கிராம்ஸ். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதோட அட்டாமிக் மாஸ் இருக்கும், சேம் எலிமெண்டா இருக்கும் போது. இப்ப நான் O2 அப்படின்னா 16 plus 16, ஒரு ஆக்சிஜனுக்கு 16னா 2 ஆக்சிஜனுக்கு 16 plus 16 32 கிராம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்டாமிக் மாஸ்லாம் நான் பின்னாடி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். CO2 அப்படின்றச்சுன்னா கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12, ஆக்சிஜனோடது வந்து பாத்தீங்கன்னா 16. எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, 2 இருக்கு. அப்ப into 2, so 12 plus 16 into 2 என்ன 32. So which makes 44. So இதத்தான் பாயிண்ட் நம்பர் 2ல சொல்றாங்க. புரிஞ்சுதா? Got it? ஏதாவது டவுட் இருக்கா? பாயிண்ட் நம்பர் 2. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க. Compounds are formed when atoms of different element can combine in a fixed ratio. இப்போ ஒரு காம்பவுண்ட் CO2 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா இதோட ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பாரு. சோ இது வந்து என்னன்னா 1 மோல், அதாவது டோட்டலா வந்துட்டு இந்த கார்பன் வந்து 12 கிராம், சாரி 1:2. ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம மாஸ் வச்சு வந்தோம்னா 12:2.
ஆக்சிஜன் வந்து என்ன வரும் 32. சோ அப்ப நம்ம இதை இன்னும் சிம்பிளிஃபை வெர்ஷன் என்ன பண்ணலாம், செகண்ட் டேபிள்ல 6:16 மறுபடியும் என்ன பண்றோம் 3:8. சோ இந்த மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆட்டம் ஒரு பிக்சட் ரேஷியோல இருக்கும்னு சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் என்னன்னா chemical reactions involve reorganization of atoms. These are neither created and nor destroyed the chemical reaction. இப்ப நான் ஒரு சிம்பிளான ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ரெண்டு செப்பரேட் காம்பவுண்ட்ஸா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து டிசோசியேட் ஆகும். கால்சியம் கார்பனேட்டோட மாஸ் என்ன, கால்சியம்க்கு 40, கார்பனுக்கு 12, 3 ஆக்சிஜன் ஆட்டம்க்கு 48 இருக்குன்னா 40 plus 12 100 grams. அதுவே பாரு அதுவே கால்சியம் ஆக்சைடோட மாஸ் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். இதோட மாஸ் என்ன 40 plus 16 56. இதோட என்ன 44. இது ரெண்டையும் சம் பண்ணாலும் 100 தான் வரும். அப்போ சொல்லுங்க, ஏதாவது டவுட்டா? யாரோ என்னமோ சொன்னீங்கல்லப்பா, ஏதாவது டவுட்டா இல்லையா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே ஃபைன். சோ இதுவும் 100 இதுவும் 100னா அதத்தான் என்ன சொன்னாங்கன்னு பாரு, neither created nor destroyed. மாஸ் என்ன ஆகுதுன்னா இந்த சைடு எவ்வளவு மாஸ் இருக்கோ அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாஸ் தான் ரெண்டு சைடும் இருக்கும். இதோட மாசஸ் எல்லாம் இப்ப நான் பின்னாடி மாலிகுலர் மாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் 40 எலிமெண்ட்ஸ்க்கு உனக்கு மாஸ் கொடுப்பேன். நீ என்ன பண்றனா ஃபர்ஸ்ட் 50 எலிமெண்ட்ஸ்க்கு மாஸ் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பிகாஸ் காம்படிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் சிபிஎஸ்இல ஃபர்ஸ்ட் 50 எலிமெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம் கொடுக்காமையும் இருக்கலாம். அண்ட் ஜேஇ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரியில குரோமியம்க்கெல்லாம் மாஸ் கொடுக்கல. ஓகே, சோ அதனால ஜேஇ மெயின்ஸ் பொறுத்தவரையும் மாஸ் எல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல. நீட்ல வந்து ஃபர்ஸ்ட் 20 to 30 எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் தரமாட்டாங்க. It is your responsibility to remind all this mass. Okay, fine. So இதுதான் டால்டனோட தியரி. சோ இந்த டால்டனோட தியரி வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா இந்த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தல, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், கே-லூசேக் லா, அவகாட்ரோ லா, இந்த எல்லா லாவையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் பண்ணி ஓரளவுக்கு இதால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. ஆமா, இந்த புக்ல உங்களோட என்சிஆர்டி புக் இருக்குல்ல, இங்க இருக்கு. இந்த என்சிஆர்டி புக்ல இந்த 4 பாயிண்ட் இங்க இருக்கா, 4 பாயிண்ட் இங்க இருக்கா, இங்க ஒரு 5 லைன்ஸ் இருக்கு பாரு, இங்க ஒரு 5 லைன்ஸ் இருக்கா, ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ் மேம். ஓகே மேம். எஸ், இந்த 5 லைன்ஸ்ல இங்க பாருங்களேன். however அதுல செகண்ட் லைன் பாரு, however it could not explain the law of gaseous volume. இந்த கொஸ்டின் இந்த வருஷம் கேட்டாங்க 2025. ஓவியா நீங்க அட்டென்ட் பண்ணீங்களா இந்த வருஷம் நீட்? அதுல இந்த கொஸ்டின் இருந்தது தெரியுமா? எஸ், அது என்சிஆர்டி தான். என்சிஆர்டி is a main thing, line by line, which is very important. However it could not explain the law of gaseous volume. நீட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டால்டன்ஸ் லாவல என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா law of conservation of mass, law of definite proportion, law of multiple proportion. இது 3 ஆப்ஷன். 4வது ஆப்ஷனல் law of gaseous volume. law of gaseous volume என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன, இதால ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் என்னன்னா தியரிட்டிக்கலா நிறைய விஷயம் சொல்ல முடிஞ்சு, அதை எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் சொல்ல முடியாதனால டால்டன்ஸ் லாவல லா ஆஃப் கேஷியஸ் வால்யூமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது எல்லாம் என்சிஆர்ட்ல இருந்தா வருங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இதுல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். சோ இதோட வந்து லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி முடிஞ்சது. இப்ப அடுத்தது அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ் பார்க்கலாம். இதுல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் போலாம் பொறுமையா தான். பட் உங்களுக்கு புரியலன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணுங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்னன்னா அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ். இங்க பாரு, அட்டாமிக் மாஸ்னா from the name itself you can say mass of the atom. அந்த ஆட்டமோட மாஸ் என்ன அப்படின்னு சொல்றதா அட்டாமிக் மாஸ். ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாவே இந்த அட்டாமிக் மாஸ வந்து நீ கண்டுபிடிக்கணும். ஒரு ஆட்டமோட மாஸ் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆட்டமே பார்க்க முடியாது, you can't see it in your naked eye. சோ அப்படி இருக்கும்போது அதுல கண்டுபிடிக்கிறது இட்ஸ் ரியலி த சேலஞ்சிங் ஒன். அதுவும் இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்கு. பட் முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா இந்த பிளாட்டினம் இரிடியம் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்ஸ் வச்சுதான் மாஸ் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து இந்த டேபிள் காலம்ல வந்து கொடுத்திருக்கான். பேஜ் நம்பர் முன்னாடி ஒரு கிரீன் கலர் பாக்ஸ்ல இருக்கும் அந்த கதையெல்லாம். பேஜ் நம்பர் 11ல ஒரு கிரீன் கலர் பாக்ஸ்ல வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்திருக்கான். அது என்னன்னா இப்ப எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
டிஜிட்டல் பேலன்ஸ் இருக்கு. டிஜிட்டல் பேலன்ஸ் வரக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த 1 kg கல்லு, பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும், ஹெக்ஸகன் ஷேப்ல ஒரு கல் இருக்கும், 1 கிலோ 1/2 கிலோ இதுக்கெல்லாம் கல் இருக்கும். அதுக்கும் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் சோர்சஸ் இருந்தது. பட் இந்த இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்பன் ஐ மீன் லைக் ஆட்டமோட மாஸ் அதெல்லாம் வந்து பிளாட்டினம் அண்ட் இரிடியமோட சப்ஸ்டன்ஸை வச்சுதான் வந்து அதோட மாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இது எப்பன்னா நான் சொல்றது 19th இல்ல 18th செஞ்சுரியில. சோ இப்ப வந்து நம்ம எதை யூஸ் பண்றோம்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறோம். சோ 19th செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு அட்டாமிக் மாஸ் அப்படிங்கறது ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 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 ஆட்டமோட மாஸ் கண்டுபிடிக்கணும் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டை வச்சு இன்னொரு எலிமெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்ப ஏன் ஒரு எலிமெண்ட் வச்சு இன்னொரு எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோட மாஸ் கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ நீ ஒரு கேஜி தக்காளி வாங்குற அப்படின்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து டிஜிட்டல் பேலன்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த 1 kg அப்படிங்கிற ஒரு பெரிய கல் இருக்கும், ஒரு ஸ்டோன் இருக்கும். சோ அந்த ஸ்டோன், அந்த பெரிய கல்லை வச்சுதான் நீ அந்த ஒரு கிலோ தக்காளி, 1 kg தக்காளி, டொமேட்டோட வெயிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பல. அதே போல ஒரு எலிமெண்டோட மாஸ வச்சுதான் நீ இன்னொரு எலிமெண்ட்டை கண்டுபிடிச்ச. ஓகேவா? அதை வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நேம்ட் அஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா ஒரு எலிமெண்ட், அதாவது ஒரு ஆட்டமோட அந்த மாஸ வச்சு இன்னொன்னு கண்டுபிடிக்கிறது. சோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த எலிமெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஹைட்ரஜன் சூஸ் பண்ணாங்க. ஹைட்ரஜன் வந்து ரொம்ப லைட்டஸ்ட் எலிமெண்ட், அதோட மாஸும் ரொம்ப கம்மியா இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணாங்க. நான் சொன்ன கதையெல்லாம் இந்த அட்டாமிக் மாஸ் கீழ இருக்கும், நீங்க ஒன்ஸ் படிச்சு கூட பாருங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா ஹைட்ரஜனை வச்சு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது ஹைட்ரஜன் இஸ் வெரி வெரி ஸ்மால். சோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்மாலா இருக்கும் போது அபண்டன்ஸ் ரொம்ப லெஸ்ஸா இருந்தது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லெஸ் அபண்டன்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் ஹைலி ரியாக்டிவா இருந்தா. வை இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1 கரெக்டா? சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஷெல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் மாத்திரம் தான் இருக்கும். இந்த எலக்ட்ரான் டயக்ராம்ல செகண்ட் சாப்டர்ல நீங்க படிப்பீங்க. டோன்ட் வரி, ஜஸ்ட் ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் மாத்திரம் இருக்குங்க மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ல டோட்டலா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ். நீ லோவர் கிளாஸஸ்ல இந்த 2, 8 அப்படின்லாம் நம்பர்ஸ் படிச்சிருப்ப. இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1, ஹீலியம் அப்படின்னா 2, லித்தியம் அப்படின்னா 2,1 இப்படி எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் படிச்சிருப்பல. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் வேணும் ஃபர்ஸ்ட் ஷெல்ல ஃபில் பண்ண. ஆனா இந்த ஒரு எலக்ட்ரானை ஃபில் பண்றதுக்கு அது ரொம்ப என்ன பண்ணா அந்த ஸ்டெபிலிட்டி அப்டைன் பண்றதுக்காக ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். சோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா யாரு ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு நீ மாஸ் கண்டுபிடிக்கிற அப்படிங்கும் போது அதோட ரியாக்ட் ஆயிரும். சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா ஏர்லியரா ஹைட்ரஜனை எடுத்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னா டியூ டு இட்ஸ் ஹைலி ரியாக்டிவ் நேச்சர் அண்ட் இட்ஸ் அபண்டன்ஸ், இதனால அதை வந்துட்டு அந்த ஹைட்ரஜன்ங்கிற எலிமெண்ட்டை கார்பன் அப்படிங்கிற எலிமெண்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாங்க. சோ ஆக்சுவலா கார்பன்ல நிறைய ஐசோடோப் இருந்தது. C12, C13, C14. வாட் இஸ் ஐசோடோப்? ஐசோடோப்னா என்ன? சேம் அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி 3 ஐசோடோப் இருக்கு. அதுல ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா C12 தான், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹைலி அபண்டன்ட் நேச்சர். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா கார்பன் அப்படிங்கிற எலிமெண்ட் என்ன பண்ணுனா, இப்ப ஜெனரலாவே கார்பன்ங்கிற எலிமெண்ட் எங்க இருக்குன்னா when it comes to second period of element. செகண்ட் பீரியட்னா ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்குமா? பீரியட்னா என்னன்னு தெரியுமா? குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ்னா தெரியுமா? பீரியாடிக் டேபிள்ல பீரியட்ஸ் அப்படின்னா ஹாரிசாண்டலா இருக்கு, வெர்டிகலா இருக்கிறது வந்து குரூப்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன், செகண்ட் வந்து ஹீலியம், தேர்ட் வந்து லித்தியம். அட்டாமிக் நம்பர் படி போறேன். லித்தியம், பெரிலியம், போரான், நைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், ஃப்ளூரின் இப்படிலாம் இருக்குமா? வெரி குட். நான் ஃப்ளூரினோன்னு நிறுத்துறேன். இந்த 3 எலிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும் ஸ்டெபிலிட்டி அப்டைன் பண்றதுக்காக. இதெல்லாம் நான் பின்னாடி வரும்போது உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்லாம் இப்ப நீ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. பின்னாடி அடுத்தடுத்து ஒரு சாப்டர்ல வரும்போது நான் கனெக்ட் பண்றேன். இவங்க எல்லாம் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுவாங்க. லித்தியம் பிளஸ், பெரிலியம் 2+, போரான் 3+. இவங்க எல்லாம் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுவாங்க.
நைட்ரஜன் 3 மைனஸ், ஆக்சிஜன் 2 மைனஸ், புளூரின் மைனஸ், இதெல்லாம் அடுத்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நீ படிப்ப. ஆனா கார்பன் வந்து பாத்தீங்கன்னா நெய்தர் லூஸ் நார் கெயின் ஷேர் பண்ணும். அதத்தான் வந்து பாத்தீங்கன்னா டெட்ரா வேலன்சி அப்படின்னு உங்களோட 10th ஸ்டாண்டர்ட்ல கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். 11th இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஞாபகம் இருக்கும். சோ அதனாலதான் நம்ம கார்பனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் ஐசோடோப்பா எடுத்துக்கிட்டு இந்த கார்பன்கிற எலிமெண்ட்டை வச்சு பாக்கி எல்லாத்தோட அட்டாமிக் மாஸ கண்டுபிடிப்போம். அதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? சோ இப்போ இத வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா AMU. சோ இந்த ஸ்லைட நான் டெலீட் பண்ணிட்டுமா? இந்த ஸ்லைட வந்து இரேஸ் பண்ணிட்டுமா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுமா? இது புரிஞ்சுதா என்ன சொன்ன அப்படின்னு? யாராவது நோட் பண்ணுனா நோட் பண்ணிக்கோங்க. Ma'am, can you please repeat why they replaced hydrogen with carbon? Sure. See, hydrogen is mostly reactive first of all. இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா இப்ப நீ புளூரினோட அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு சொன்னேன் 1 கிலோ கல் இருந்துச்சுன்னா அதை வச்சுதான் நீ 1 கிலோ தக்காளியோட வெயிட் என்னன்னு பாப்ப. புரியுதா? சோ அந்த மாதிரிதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸை வச்சு புளூரினோட அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சாங்க. பட் ஹைட்ரஜன் ஹைலி ரியாக்டிவா இருந்தா. ஏன் ரியாக்டிவா இருந்தா அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் இருக்குமா? பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருந்தா அது ஸ்டெபிலிட்டியா அப்டைன் பண்ணிரும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் ஸ்டெபிலிட்டியா அப்டைன் பண்ண. சோ அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப என்ன பண்ணுனா புளூரின் கிட்ட இருந்து அந்த எலக்ட்ரான்ஸ வாங்கி ரியாக்ட் பண்ணி காம்பவுண்ட்ஸா ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. சோ தட்ஸ் வை ஹைட்ரஜனை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா ஏன் கார்பனை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா கார்பன் போய் எந்த எலிமெண்ட்ஸ் கூடயும் ரியாக்ட் பண்ணாது. இட் வில் நெய்தர் லூஸ் த எலக்ட்ரான் நார் கெயின் த எலக்ட்ரான். சோ என்ன பண்ணா இட் இஸ் லைக் கிட்டத்தட்ட ஷேரிங் டெண்டன்சில இருக்கும் கார்பன். அதனாலதான் டெட்ரா வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஷேரிங் டெண்டன்சில இருக்கறனாலதான் கார்பனை ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் ஐசோடோப்பா எடுத்து மத்த எல்லாத்த எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ கண்டுபிடிச்சாங்க. புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து AMUனா என்னன்னு பார்க்க போறோம். இது புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? சோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா இதுல இருந்து AMUனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பன்ங்கறத ரெஃபரன்ஸ் இதா வச்சுட்டு எல்லா எலிமெண்டோட மாஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கார்பன் வந்து 12 AMU, அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட். கார்பனோட அந்த வெயிட் தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு போடுறாங்க. சோ ஜெனரலா 1 AMU 1 அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, இத நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், இத நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நத்திங் பட் 112 மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஐசோடோப். இந்த லைன் உனக்கு புரியாது, நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனி. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டீடியஸா போகும். பட் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸியா தான் இருக்கு. இப்ப பாரு, இப்ப நான் உனக்கு வந்து உன் புக்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருப்பாங்க 1 AMUயோட வேல்யூ. அங்க கீழே ஒரு லைன் இருக்கு பாரு, 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். அந்த அட்டாமிக் மாஸ்ங்கிற பேராகிராஃப் கீழே 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் டிஃபைன்ட் as a mass of exactly equal to 1/12 of the mass of 1 carbon 12 atomனு கொடுத்திருக்காங்களா? அதத்தான் இங்க நான் எழுதி இருக்கேன். சரியா? புரிஞ்சுதா என்ன சொல்றேன்னு? இப்போ அங்க அடுத்த பேஜ்ல 1 AMUயோட வேல்யூ கொடுத்திருக்காங்க பாரு, 1.66056 into 10 to the power minus 24 grams கொடுத்திருக்காங்களா? சோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ just 1 AMU அப்படின்னா என்னன்னா ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ் டிவைடட் பை 12 பாரு, 1/12 of mass of the carbon 12 கொடுத்திருக்கானா? So this is equal to your 1 AMU. அப்போ இங்க பாரு, இங்க பாரு, ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ். இப்போ இந்த 12 அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த 12 கிராம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் 1 மோல் ஆஃப் கார்பனோட மாஸ். 1 மோல் ஆஃப் கார்பனோட மாஸ். 1 மோல் ஆஃப் கார்பன்ல 6.023 into 10 to the power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். இங்க பாரு, இது லைட்டா உனக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் த கான்செப்ட். இதுதான் மோல் கான்செப்டோட என்ன சொல்றது ஃபார்முலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. 1 மோல் ஆஃப் கார்பன்ல ஓகே இவ்ளோ ஆட்டம்ஸ் இருக்கு. கார்பன்ங்கிறது ஒரே ஒரு கார்பன், அதுல அந்த ஆட்டம்ஸோட வெயிட் மாஸ் தான் இது. சரியா? இப்ப இவ்ளோ ஆட்டம்க்கு 12 கிராம்ஸ்னா இதுல ஒரே ஒரு ஆட்டமோட மாஸ். நான் சொல்றது புரியுதா? என்ன நல்லா கவனிக்கிறியா? ஃபாலோ பண்றியா? Yes, ma'am. இதுல இவ்ளோ ஆட்டம்ஸ்ல ஒரே ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ் என்னன்னா அதுவும் புக்ல கொடுக்கல, அத நான் சொல்றேன். என்னன்னா 1.99 into 10 to the power minus 23 grams divided by 12. ஓகே, இதுதான் அந்த 1 கார்பன் ஆட்டமோட மாஸ். இப்ப பாரு,
இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா நீ சிம்பிளிஃபை பண்ணு. இந்த 12ஐயும் 1.99 நீ கிராஸ் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும்னா ஐ வில் கண்டினியூ ஹியர் 0.66 சாரி 166 into 10 to the power 23 grams. ஓகே ஆக்சுவலா வந்து சோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நான் இங்க இருந்து இங்க டிராக் பண்றேன். 1.66 into 10 to the power left to right னா -1 that is -24 grams வந்துருச்சா? இந்த வேல்யூ வந்துருச்சா? எங்க இருந்து வந்ததுன்னு புரியுதா? உன் புக்ல எப்படி கொடுத்திருக்கானா ஜஸ்ட் இந்த வேல்யூ அப்படியே கொடுத்துட்டான். பட் ஐ ஹவ் பீன் எக்ஸ்பிளைனிங் வித் ப்ராப்பர் எவிடன்ஸ். புரியுதா? இது நீ கூகுள் பண்ணா இந்த வேல்யூ வரும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமானா இல்ல, உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 6.023 into 10 to the power 23 ஆட்டமோட மாஸ் வந்து 12 கிராம். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? ஆனா அதுல ஒரே ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ் தான் இந்த 1.99 into 10 to the power -23. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இங்க பாரு, இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 12 என்ன சொல்றது 12 எக் இருக்குன்னா அந்த 12 எக்கோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து இப்போ ஒரு 0.45 கிராம்ஸ். ஆனா அதுல எனக்கு ஒரே ஒரு எக்கோட வெயிட் என்ன அப்படிதான் இந்த கான்செப்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்ப அந்த 1 AMU இங்க கொடுத்துட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தது போலாம். இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஹரிணி புரிஞ்சுதாமா? புரிஞ்சிச்சு மேம். ஓகே, இங்க பாருங்க, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபார் யுவர் மோல் கான்செப்ட். இதுக்கப்புறம் நான் இதை இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மோல் கான்செப்ட் வரும்போது. பட் இதை நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுல இருந்து கனெக்ட் பண்றது நிறைய இருக்கு, சரியா? ஓகே, திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பர்டிகுலரா இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கமிங் ஆல் சாப்டர்ஸ். எல்லா சாப்டர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட கொண்டு வருவேன். இது வந்து டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் நான் பின்னாடி வரும்போது சொல்றேன், சரியா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 AMU ஓட வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு இப்ப ப்ரூவ் பண்ணன 1.66. இது வந்து உன்னோட புக்ல கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸாக்டான மாஸ். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதே போல இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா மாஸ் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா again via the experimentally 1.67 into 10 to the power -24 grams. இங்க பாரு, again இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, நம்ம அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன எடுத்துப்போம் சொல்லு பார்க்கலாம்? 1 கிராம்னு போடுவோமா? அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா 1 கிராம். இது என்னது தெரியுமா? இந்த 1 கிராம் அப்படிங்கறது என்னன்னா 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இதுல 6.023 into 10 to the power 23 ஆட்டம் இருக்கும். இதோட மாஸ் 1 கிராம். ஆனா இவ்ளோ ஆட்டமோட மாஸ் 1 கிராம். அதுல ஒரே ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து பாத்தேன்னா இது. புரியுதா? இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? எஸ் மேம். நான் கொஞ்சம் என்ன சொல்றேன்னா எஃபர்ட் எடுத்து இதை சொல்றேன். நீ உங்க ரிசீவிங் எண்ட்ல இருந்து கொஞ்சம் நல்லா வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எங்கேயும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இது டெட் பேசிக் இதெல்லாம், சரியா? இது என்ன அது என்னன்னு கன்ஃபியூஷன் ஆகவே ஆகாத. 1 கிராம்ங்கிறது எதோட மாசு, இங்க கொடுத்திருக்கிற வேல்யூ எதோட மாசு நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா AMU ஹைட்ரஜன் ஆட்டமோட AMU இப்ப நாம கண்டுபிடிக்கிறோம். அட்டாமிக் மாஸ் யூனிட் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜென்ரலா நம்மளுக்கு இது வந்து ஜென்ரலைஸ்டா கார்பனை வச்சு கண்டுபிடிச்ச AMU. அதாவது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் யுவர் எலிமெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே நீ அப்ளை பண்ணலாம். இப்ப நம்ம ஹைட்ரஜனோட மாஸ், ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம் 1.67 into 10 to the power சாரி 1. இங்க இருக்கேன் இல்லையா, கரெக்ட், into 24 கிராம் டிவைடட் பை இந்த 1 AMU அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் ரிலவென்ட் ஃபார் ஆல் யுவர் எலிமெண்ட்ஸ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எது எடுத்தாலும் நீங்க இந்த டேர்மால தான் டிவைட் பண்ணும். பிகாஸ் இது வந்து கார்பனோட ரெஃபரன்ஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிறது, சரியா? சோ டிவைடட் பை 1.66056 into 10 to the power -24. இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா உன்னோட ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் AMU னா அட்டாமிக் மாஸ் யூனிட் படி என்ன கிடைக்குன்னா 1.008 AMU அப்படின்னு கிடைக்கும். இது வந்து என்னன்னா மாஸ் ஆஃப் யோர் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் AMU. நம்ம வந்து மாஸ்ல 1 கிராம்னு சொல்றோமா, அதையே AMUல அட்டாமிக் மாஸ் யூனிட்ல பண்றோம். இதுவே சப்போஸ் நீ என்ன பண்ற அப்படின்னா உனக்கு நைட்ரஜன் வேணும்னா
நைட்ரஜனோட ஒரு ஆட்டமோட மாஸ் என்னன்னு போட்டு இந்த பிக்சட் வேல்யூ, திஸ் இஸ் யுவர் பிக்சட் வேல்யூ, இதெல்லாம் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீ மனப்பாடம் தான் பண்ணணும் இந்த வேல்யூஸ் எல்லாம். சோ என்ன, நீ ரெண்டையும் டிவைட் பண்ணேன்னா உனக்கு மாஸ் ஆஃப் யுவர் நைட்ரஜன் என்ன, மாஸ் ஆஃப் யுவர் ஆக்சிஜன் என்ன அப்படிங்கறது எல்லாமே புரியும். ஓகேவா? இப்போ இப்போ இன்னொன்னு உனக்கு ஒரு டவுட் வரும், மேம் AMU கிராம்ஸ் ரெண்டுமே ஒன்னா வேறையா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம அட்டாமிக் மாஸ்னா நீ 1 கிராம்ஸ்னு போடுற, அதே இதை நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா அதே 1 AMU வரும். இந்த AMU அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ், இப்ப நம்ம ஆட்டம்ஸா எடுத்திருக்கோம். ஆட்டம் மாலிகுலோட மாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மாலா இருக்கும் போது நம்ம AMU போடுவோம். அதுவே கிராம்ஸ்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா we will deal with the larger quantities. larger quantities மெஷர் பண்ண யூஸ் பண்றது. புரிஞ்சுதா? AMUக்கும் கிராமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா இந்த கான்செப்ட்ல? எல்லாருக்கும் இது ரிசீவ் ஆச்சா? கரெக்டா புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? மூவிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? இப்ப வரை நாம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். கார்பன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்டோட ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா மத்த எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் AMU, மோல்க்கும் சரி அதே போல சிங்கிள் ஆட்டம்க்கும் சரி. இந்த சிங்கிள் ஆட்டம் எப்பவுமே வந்து உனக்கு தெரியாது, நீ இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுட்டா போதும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி அவகேட்ரோ நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறியோ இந்த வேல்யூ நீ ஞாபகம் வச்சுக்கணும். பட் ரெஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சிஜனுக்கு அதுக்கெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நம்ம பார்க்க போறது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் டாபிக் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா என்னன்னா, இங்க பாரு, இப்போ சில ஆட்டம் சில எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து நிறைய ஐசோடோப் இருக்கும். C12, C13, C14 இந்த மாதிரி ஐசோடோப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அட்டாமிக் நம்பர் சேம். இங்க இருக்கிறது எல்லாமே என்னன்னா அதோட மோலார் மாஸ், அதாவது அதோட அட்டாமிக் மாஸ். சோ எந்த மாச வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னா, இப்போ C12 இருக்கு, C13 இருக்கு, C14 இருக்குன்னா இது மூணுக்குமே நீ ஆவரேஜ் எடுத்து அதுல என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உன்னோட அட்டாமிக் மாஸா நீ கன்சிடர் பண்ணும். இப்ப ஐசோடோப்ஸ் அப்படின்னா அதுக்கெல்லாம் வேற வேற என்ன இருக்குன்னா அட்டாமிக் மாஸ் இருக்கும். சோ நாட் ஒன்லி கார்பனுக்கு மாத்திரம் இல்ல, போரானுக்கு B10, B11 ஐசோடோப் இருக்கு, நைட்ரஜனுக்கு ஐசோடோப் இருக்கு, குளோரினுக்கு ஐசோடோப் இருக்கு. இந்த மாதிரி ஐசோடோப்லாம் இருக்கும் போது அதுக்கு அட்டாமிக் மாஸ் நீ எப்படி கண்டுபிடிப்புனா அதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். சோ இந்த ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நான் என்னன்னு சொல்றேன், சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ இது புரிஞ்சுதா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு? எஸ் மேம். கோயிங் ஃபாஸ்ட், எங்கேயாவது உங்களுக்கு நான் ஃபாஸ்டா போற மாதிரி தோணுதா? நோ ரைட். அப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே ஃபைன். சோ இப்போ இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் abundance ஆஃப் ஐசோடோப் 1 into அதோட மாஸ் பிளஸ் பெர்சன்டேஜ் abundance ஆஃப் ஐசோடோப் 2 into அதோட மாஸ் பிளஸ் இன்னும் தேர்ட் ஐசோடோப். இப்ப கார்பனுக்கு 3 ஐசோடோப் இருந்துச்சுன்னா சிமிலர் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணு. பெர்சன்டேஜ் abundance ஆஃப் ஐசோடோப் 3 into அதோட மாஸ் பை டோட்டல் abundance. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணுங்க. இதுல நான் ஒரு சம் போட்டு உங்களுக்கு அப்படியே NCERT ஹோம்ஒர்க் தரேன். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? பண்ணிட்டீங்களா? எஸ் எஸ் மேம். ஓவியா புரியுதாமா சோஃபார் நடத்துனது? எஸ் மேம். சோ நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபார்முலா வச்சுதான் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ராப்ளம் போடுறேன். சிமிலர் அப்படியே இதோட டிட்டோ பின்னாடி எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க ஆல்ரெடி வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஹோம்ஒர்க் நாளைக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இந்த சமயம் நீங்க போடணும். சரியா? இப்ப CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரும் செகண்ட் சாப்டர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட்க்கு வரும்னு நினைக்கிறேன். அதனால ஃபாலோ பண்ணி கரெக்டா போங்க. சம் ஸ்கூல்ஸ்ல ஆர்கானிக் கூட ஃபர்ஸ்டா எடுப்பாங்க. சரியா? அதுக்கேத்த மாதிரி வந்து நீ ஃபாலோ பண்ணிக்கோ. பட் இப்போதைக்கு இந்த சாப்டர்ல நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல தரவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஐசோடோப் கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14 ஓகேவா, அதோட கண்டிப்பா ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் கொடுத்துருவான். யூ டோன்ட் வரி அபவுட் இட். அதோட பெர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கானா 98.892, 1.108, 2 into 10 to the power minus 10. நெக்ஸ்ட் இதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்திருக்கான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 12, இதுக்கு 13, இதுக்கு 14, அங்க 0.00 தானே கொடுத்திருக்கான். சோ அதனால நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்ப நான் உனக்கு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டேக் யோர் percentage abundance of your isotope 1. Percentage abundance of your isotope 1 என்ன? 98.89. ஓகே,
into இதோட மாஸ் என்ன 12. ஓகே புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் percentage abundance of isotope 2 1.108 into அதோட மாஸ் என்ன 13. நெக்ஸ்ட் அடுத்தது plus percentage abundance of isotope 2 into 10 to the power minus 10 into 14. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகல உனக்கு? by total abundance. So total abundance அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து நீ என்ன பண்ணும் ஆட் பண்ணும். சோ அப்ப டோட்டல் அபண்டன்ஸ்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? டென்டேட்டிவா சொல்ல முடியுமா? 98.892 plus 1.108 plus 2 into 10 to the power minus 10. சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு யாராவது கால்குலேஷன்ஸ்ல சொல்ல முடியுமா? ஃபுல்லா போட்டா டைம் பெருசாகும். ஓகே, சோ இதெல்லாம் போட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணி சொல்ல முடியுமா உங்களால? ஓகே, ஹோம்வொர்க் போட்டு வரீங்களா இந்த கால்குலேஷன்ஸ்? ஓகே, இந்த ஹோம்வொர்க் போட்டு வாங்க. உங்க என்சிஆர்டி புக்லயே இதோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ எல்லாத்தோட ஆன்சர் வந்து அரௌண்ட் லைக் 12.011. ஆக்சுவலா இங்க யூன் கொடுத்துருக்காங்க. யூனா என்னன்னு சொல்றேன். யூ கிராம்ஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பட் ஒரு சிம்பிள் வேரியேஷன் இருக்கு. நீ இப்போதைக்கு இது என்ன பண்ற அப்படின்னா கிராம்ஸா கூட நீ வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா? சோ அப்போ இந்த 12 தான் நீ என்ன பண்றனா கார்பனோட அட்டாமிக் மாஸ் இஸ் நத்திங் பட் நீ 12 கிராம்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டா எடுக்கிறியா? அது எதுல இருந்து வருதுன்னா இந்த மாதிரி போட்டுதான் வருது. ஓகேவா? புரியுதா? எஸ், இதுலதான் டவுட் இருக்கா இந்த சம்ல? யாருக்கா இது புரியாம இருக்கா இந்த கான்செப்ட்? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணாலும் பண்றேன். யாருக்காவது புரியலன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. மேம் இப்போ கார்பனுக்கு ஐசோடோப் இருக்கறனால அவங்க வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வச்சு தானே மேம் கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து 12ன்னு கடைசியா கன்க்ளூட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி, ஆமா கரெக்ட். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஐசோடோப் இருந்தாலும் அதுக்கும் பண்ணுவாங்களா மேம்? எஸ் எக்ஸாக்ட்லி. இப்ப என்சிஆர்டில பின்னாடி பாரு. இப்போ நான் அப்படியே உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹோம்வொர்க் சம் தரட்டுமா? இது புரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு. அடுத்தது ஓகே, அடுத்தது பாருங்க. அப்படியே என்சிஆர்டில 1.9 ஹோம்வொர்க் போடுங்க. எக்ஸசைஸ்ல 1.9 இஸ் யுவர் ஹோம்வொர்க் சம். இந்த மாதிரி 4 கொஸ்டின் இருக்குமா நீட்ல. அதே போல இது ஜேஇலே 4 கொஸ்டின் இருக்கு. நீ இத போட்டாலே அதெல்லாம் போட்டுடலாங்க. பாரு, பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, மோலார் மாஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா வச்சு கன்க்ளூட் பண்ணி நாளைக்கு ஹோம்வொர்க் போட்டு வரியா? எஸ் மேம். ஓகே மேம். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இதை வச்சுதான் 1.9 நீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு. பிவைக்யூஸ் வந்து உனக்கு நான் எடுத்து அனுப்புறேன். இது எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் இந்த சம்ஸ் தான். ஓகே, அடுத்த டாபிக் போலாமா? எஸ் மேம். மாலிகுலர் மாஸ் அப்படிங்கறது ஒண்ணும் இல்ல, எல்லா ஆட்டம்ஸோட மாஸ் இருக்கு இல்லையா, அதை சம் பண்றதா மாலிகுலர் மாஸ். ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருக்காங்க பாரு. Molecular mass is the sum of atomic mass of the elements present in the molecule. இப்ப say for example கார்பன்னா அதோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 கிராம்ஸ். நான் யூனி போட்ட அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்குல்ல, இதைத்தான் நீ யூன் போடுவீங்க. அதனால நீ இதை யூனும் போட்டுக்கலாம், கிராம்ஸ்னும் போட்டுக்கலாம். 12 யூ நாங்க கொடுத்துருக்கான். சரியா? இப்ப இது வந்து உன்னோட அட்டாமிக் மாஸா. CH4 அப்படின்னா இதை நீ என்ன சொல்லுவ? இதுதான் உன்னோட மாலிகுலர் மாஸ். அப்ப கார்பனுக்கு என்ன உன்னோட மாலிகுலர் அட்டாமிக் மாஸ் என்ன? 12 பிளஸ் ஹைட்ரஜனுக்கு என்ன? 1 இன்டு எவ்வளவு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு? 4 இருக்கா? அப்போ 12 பிளஸ் 4 இஸ் ஈக்வல் டு 16U. So this is your exact molecular mass. அங்க வந்து 0.00 எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் உனக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் சப்போஸ் உனக்கு கொஸ்டின் பேப்பர்ல இந்த ரேஞ்ச் கொடுத்தானா நீ அதே எடுத்து போடு. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச மாச வச்சே நீ போட்டுடலாம். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? ஓகே ஃபைன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து சொல்லுப்பா. Ma'am, what is difference between AMU and U? Unified mass and atomic. What is the difference between AMU and U? யார் இது? Who is this? Sujan. சுஜனா? ஓகே, நான் சஜித் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சுல அப்படின்னு பார்த்தேன். ஓகே, சோ அட்டாமிக் மாஸ் யூனிட் அண்ட் இந்த யூ அப்படிங்கறது என்னன்னா யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆட்டம் இல்லைன்னா வந்து இந்த மாலிகுலரோட மாஸ மென்ஷன் பண்றதா யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்யூங்கிறது முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஏஎம்யூங்கிறத யூ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கப்பா. ரெண்டுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. ஏஎம்யூ அப்படிங்கறது தான் இப்ப யூன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? இட்ஸ் நாட் மச் டிஃபரன்ஸ். ஓகே, இது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட் யூ அப்படின்னு மாத்திருக்காங்க. தட்ஸ் a difference. மத்தபடி பெருசா எதுவும் இல்ல. ஓகே, சோ
மூவிங் டு த நெக்ஸ்ட் டாப். இப்ப இந்த ஃபார்முலா மாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா கிட்டத்தட்ட மாலிகுலர் மாஸும் ஃபார்முலா மாஸும் ஒண்ணுதான், பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. இதுவும் நீ என்ன பண்ணுவேன்னா ஒரு இப்போ சில காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா டிஸ்கிரீட் மாலிகுல். வாட் இஸ் மீன் பை டிஸ்கிரீட் மாலிகுல் அப்படின்னா லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. இது வந்து நீ கெமிக்கல் பாண்டிங்கிற சாப்டர்ல படிப்ப. இப்ப இந்த NaCl இருக்குன்னு வச்சுக்கோங்க. NaCl அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இது அயான்ஸா எப்படி பிரசன்ட் ஆயிருக்குன்னா Na plus and Cl minus. Exactly. So இப்போ வந்து this Na plus is your cation, this is your anion. Okay. So cation will be always small in size, anion will be quite big in size. ஏன்னா இது வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். பிளஸ்னாலே எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், மைனஸ்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணும். டோன்ட் வரி, I'll teach you in the forthcoming chapters. ஓகே, இது ஃபார்முலா மாஸுக்காக இந்த டெஃபினிஷனை கொடுக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 சாப்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு கிளாரிட்டி சூப்பரா கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கலைன்னா நீ அந்த இடத்துல தப்பு பண்ற, எங்கேயோ நீ வந்து பேசிக்ஸ படிக்காம போயிட்டு இருக்கன்னு அர்த்தம். அதை நீ கரெக்டா அனலைஸ் பண்ணிடணும். சரி, இப்ப என்னன்னா நீ இத ஒரு லாட்டிஸ்ல அரேஞ்ச் பண்ணும்போது மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்னு ஒரு சாப்டர் இருக்கும், எக்ஸலன்ட் சாப்டர். அந்த சாப்டர் சிபிஎஸ்சிக்கு டெலீட் பண்ணிட்டாங்க. ஒரு கேட்டயான் ஒரு ஆனயான், ஒரு கேட்டயான் ஒரு ஆனயான், ஒரு கேட்டயான், இப்படிதான் அரேஞ்ச் ஆயிருக்கும் லாட்டிஸ்ல. இப்படிதான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? இப்படிதான் அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த இந்த கேப் எல்லாம் வாய்டுன்னு சொல்லுவாங்க. அது அழகா உன்னோட என்சிஆர்டி புக்ல ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலர், உங்களுக்கு அப்படிதான் இருக்கா? ப்ளூ அண்ட் ரெட் கலர் மாதிரி இருக்கா? என்சிஆர்டில பேக்கிங் ஆஃப் Na plus and Cl minus ions கொடுத்திருக்காங்களா? ஒரு பிக்சர் இருக்கு பாரு ஃபார்முலா மாஸ்க்கு கீழே, இருக்கா இல்லையா? அதுல வந்து அந்த ப்ளூ இருக்கிறதெல்லாம் கேட்டயான் Na plus. ஓகே, அதே போல ரெட் இருக்கிறதெல்லாம் ஆனயான் Cl minus. அந்த மாதிரி பேக் ஆயிருக்கும். சோ அப்ப அந்த மாதிரி இருக்கிறது இல்லாம ஒரு 3-dimensional ஸ்ட்ரக்சர். சோ அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்முலேட்டட் ஆஸ் அ லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர். அதைத்தான் ஃபார்முலா மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு சப்ஸ்டன்ஸா பிரசன்ட் ஆயிருக்கும், கேட்டயான் ஆனயான். சரியா? சோ கிட்டத்தட்ட ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா சால்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். NaCl, CaCl2, குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், இதெல்லாமே ஃபார்முலா மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ ஏன் வந்து மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா இதெல்லாமே சாலிட் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இப்ப சே ஃபார் இதுக்கு முன்னாடி CH4ங்கிறது ஒரு கேஸ், CO2 இஸ் அ கேஸ், H2O இஸ் அ கேஸ் வித் வேப்பர். பட் சாலிடா இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ஃபார்முலா மாஸ் தான் ரிப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? சோ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இத மைண்ட்ல வச்சுட்டு சோடியம் குளோரைட்க்கு நம்ம வந்து ஃபார்முலா மாஸ் வந்துட்டு என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? சோ ஃபார்முலா மாஸ் ஃபார் சோடியம் குளோரைட், சோடியமோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 23U, குளோரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35.5U. சோ அப்ப இது ரெண்டையும் நீ பிளஸ் பண்ணனா 23 பிளஸ் 35.5 பண்ணேனா 58.5 will be the formula mass. Okay, clear? புரிஞ்சுதா? இப்போ நீங்க உங்க சைட்ல இருந்து இது எனக்கு போட்ட ஆன்சர் சொல்றீங்களா? என்ன சொல்லணும் அப்படி என்றால் H12O6. இது என்ன காம்பவுண்ட்? இதுக்கு பேர் என்ன? Glucose 180. ஓகே, 180. வெரி குட், 180U. சோ மத்தவங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. கார்பன் வந்து பாத்தீங்கன்னா அதோட அட்டாமிக் மாஸ் 12 இன்டு எவ்வளவு கார்பன் ஆட்டம் இருக்கா? 6. ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? அட்டாமிக் மாஸ் 1, எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 12. பிளஸ் ஆக்சிஜன் அட்டாமிக் மாஸ் 16 இன்டு எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு? 6. சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா 72 பிளஸ் 12 பிளஸ் 6 96. இதெல்லாம் பண்ணீங்கன்னா 180U will be your answer. கிளியர்? புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் அடுத்து அப்ப இப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா தலைவன் மோல் கான்செப்ட்னா என்னன்னு வரும். சரியா? ஆனா ஆக்சுவலா மோல் கான்செப்ட் ஆரம்பிச்சு 3 பேஜ்ல முடிச்சிருப்பான் என்சிஆர்டில. ஜேஇ மெயின்ஸுக்குலாம் மோல் கான்செப்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கும். ஓகேவா? சோ அங்க வரும்போது சொல்றேன். சோ மோல் கான்செப்ட். Ma'am, can I say what is the major difference between molecular mass and formula mass? Molecular mass, molecules வந்து பாத்தீங்கன்னா CO2, ஓகேவா, H2O, அதுக்கப்புறம் molecules H2O2. These are all majorly present as gases or liquid. But formula mass is used only for the solid substances like NaCl, CaCl2, your glucose. இது எல்லாமே ஒரு solid substance ஆ இருக்கும்.
புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே. Now, மேம் in formula mm, ma'am, in yeah, molecular mass we can calculate for both gas and liquid, but in formula mass we can only do for solid. yeah, only solid. ஏன்னா அதுல lattice arrangementல solids மாத்திரம்தான் anion cation பிரிவான் because they are all ionic in nature. ஓகேவா? So but in terms of molecules வந்து பாத்தீங்கன்னா partial positive partial negative தான் பிரியுமே தவிர கம்ப்ளீட்டா cation anion வந்து பாத்தீங்கன்னா அங்க dissociate ஆக. ஓகே, because they are present in covalent nature. Covalent ionic அப்படின்னா நம்ம next chaptersல பார்ப்போம். ஓகேவா? got it? பட் எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் ஒண்ணுதாமா, நீ கன்ஃபியூஸ் ஆயிக்காத. எது எடுத்தாலும் அதுல அட்டாமிக் மாஸ் எடுத்து நீ சம் பண்ற. பட் மாலிகுலர் மாஸ்ங்கிறது நம்ம கேசஸ் அண்ட் லிக்விட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஃபார்முலா மாஸ்ங்கிறது சாலிட் சப்ஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். கிளியர்? எஸ் மேம். ஓகே, இப்ப நம்ம மோல் கான்செப்டுக்கு வர போறோம். ஹீரோ இதுதான். இத புரிஞ்சாதான் சம்ஸ் போட முடியும். மோல் கான்செப்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நீட் வந்து சம்ஸ் எல்லாம் ஈஸியா தான் இருக்கு. பட் ஜேஇல வந்து சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கஷ்டமா கேட்கலாம், ரொம்ப கஷ்டமா எல்லாம் கேட்கறது இல்ல. ஜேஇ மெயின்ஸ பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றான். ஆனா அட்வான்ஸ் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தனியா ஒன்னும் பயப்பட வேண்டாம், பிராக்டிஸ் பண்ணா வரும். ஓகே சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓகே, சோ மோல் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாக்கலாம். எப்படி மோலார் மாஸோட கனெக்ட் பண்றாங்க. இப்ப நல்லா கவனி. மோல் அப்படிங்கறத எங்க யூஸ் பண்ணுவோம்லாம் உனக்கு சொன்னேன். லென்த் அதாவது வந்து கிளாத்னா நம்ம மீட்டர்ல கேட்போம், மில்க்னா லிட்டர்ஸ்ல கேட்போம், ஸ்வீட்னா கேஜில கேட்போம். ஆனா வந்து மேட்டரை வந்து மெஷர் பண்ற அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மெஷர் பண்ற குவான்டிட்டி தான் மோல் அப்படிங்கறதுதான் நம்ம படிச்சோம். ஓகேவா? சோ ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா 1 மோல் அப்படின்னா அதுல ஈக்குவல் டு 6.022 into 10 to the power 23 amount of atoms இருக்கலாம், மாலிக்யூல்ஸ் இருக்கலாம், வேற என்னது, ஆட்டம்ஸ், மாலிக்யூல், பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், என்ன அயான்ஸ் இருக்கலாம், என்ன வேணா. இப்ப டவுட் இருக்கும் உங்களுக்கு, என்ன ஆட்டம்ஸ்ங்கிறீங்க, மாலிகூல்ஸ்ங்கிறீங்க, பார்ட்டிகல்ஸ்ங்கிறீங்க, அயான்ஸ்ங்கிறீங்க, சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் கார்பன், 1 மோல் ஆஃப் கார்பன்ல 6.022 into 10 to the power 23 இந்த அவகேட்ரோ நம்பரை NA அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா இது அவகேட்ரோ கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ரெப்ரசென்டட் as NA. 6.022 into 10 to the power 23 amount of கார்பன்ங்கிறது இங்க அட்டாமிக் ஃபார்ம்ல இருக்கா, அப்ப அதுல அவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு. இதோட வெயிட் வந்து 12 கிராம்ஸ். ஓகே, இது வந்து எப்படின்னா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்துக்கு பகவத்கீதை, ஒரு கிறிஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஒரு பைபிள், ஒரு முஸ்லிம்ஸ் எல்லாம் குரான்ங்கிற மாதிரி கெமிஸ்ட்ரினா இது தெரியணும். இது தெரியலன்னா அவ்வளவுதான், கோவிந்தா தான். சோ இட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாரு, 1 மோல் ஆஃப் CO2. இதுலயும் இந்த அமௌண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்காது. CO2ங்கிறது என்னது, மாலிக்யூல்ஸ். திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இதோட வெயிட் என்ன, 44 கிராம்ஸ் இருக்கும். புரியுதா இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு? புரிந்ததா? எஸ் மேம். ஓகே, இப்ப அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீ எதை வேணா எடுத்துக்கலாம். 1 மோல் ஆஃப் H2O இந்த அமௌண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதோட மாஸ் 18 கிராம்ஸ். சோ இது கான்ஸ்டன்ட். ஆனா ஆட்டம்ஸா மாலிகூல்ஸா அப்படிங்கறது இங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த என்டிட்டி வச்சு டிசைட் பண்ணலாம். இது எல்லாமே இந்த அமௌண்ட் ஆஃப் ஆட்டம்ஸோட மாஸ், அந்த அமௌண்ட் ஆஃப் மாலிகூல்ஸோட மாஸ், அந்த அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட மாஸ் தான் இது எல்லாம். சரியா? சரி, இப்ப இந்த அவகேட்ரோ நம்பர் எப்படி வந்தது உனக்கு? நான் ஏஎம்ஏ வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு சொன்னா கரெக்டா? இப்ப இந்த அவகேட்ரோ நம்பர் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் போட்டுட்டேன். சோ கிளாஸ்ல இருக்கேன் ப்ளீஸ். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கறத பாரு. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரே இப்போ 6.022 into 10 to the power 23 ஆட்டம்ஸோட மாஸ் இவ்வளவு. அதுல ஒரு ஆட்டமோட மாஸ் என்ன சொன்ன, 1.9926 into 10 to the power -23 சொன்னா இது என்னது, ஒரு ஆட்டமோட மாஸ், 1 கார்பன் ஆட்டமோட மாஸ். கரெக்டா? புரியுதா? எஸ் மேம். ஓகே, எஸ் மேம். அப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் அதோட எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கா அப்படின்னா நீ என்ன கண்டுபிடிக்கணும், 1 மோல் ஆஃப் கார்பன்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டமோட மாஸ் டிவைடட் பை
1 கார்பன் ஆட்டமோட மாஸ். இது ரெண்டையும் டிவைட் பண்ணு. இது ரெண்டையும் டிவைட் பண்ணு. இந்த 12 கிராம்ஸ் அப்படிங்கறது என்ன தெரியுமா? 1 மோல் ஆஃப் கார்பனோட மாஸ். ஓகே, இது என்னது? ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் மாஸ். இங்க பாரு, 1 கார்பன் ஆட்டமோட மாஸ். இது 1 மோல் ஆஃப் கார்பன் அப்படின்னா எவ்வளவு? 6.022 into 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குல்ல, இந்த ஆட்டமோட மாஸ் இது. இது ஒரே ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ். இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? என்ன வருது? ஏதாவது ஐடியா இருக்கா? சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஏதாவது இருக்கீங்களா? இதை நான் கால்குலேட்டர்ல பண்ணி போட்டுறேன், சரியா? சோ 12 டிவைடட் பை 1.99 அதோட நிறுத்திக்கிறேன். ஓகேவா? சோ போட்டீங்கன்னா 6.023 into அவ்வளவுதான். இன்டூ 10⁻−23 மேல போச்சுன்னா பிளஸ் இந்த கிராம்ஸ் இந்த கிராம் கேன்சல் ஆயிடும். புரியுதா எப்படி இந்த அவகேட்ரோ நம்பர் வந்திருக்கு அப்படின்னு? இது நீ எதுக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நீ 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் எடுத்திருக்க, N2 எடுத்திருக்கேன்னா 14 கிராம்ஸ் 14 கிராம்ஸ் டிவைடட் பை ஒரு நைட்ரஜன் ஆட்டமோட மாஸ். அது அவனே கொடுத்துருவான், அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் எதுல கண்டுபிடிப்பாங்கன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல கண்டுபிடிப்பாங்க. யூ டோன்ட் வரி அபவுட் இட். அந்த என்டிட்டி கொடுத்துருப்பான், அதால நீ டிவைட் பண்ணனா உனக்கு இந்த அவகேட்ரோ நம்பர் வரணும். கிளியரா? புரிஞ்சுதா? இது ஏதாவது டவுட் இருக்கா? தலை சுத்துதா? எல்லாருக்கும் தலை சுத்துதா? ஓகே, போக போக சம்ஸ் போட போட உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யூ டோன்ட் வரி. இந்த கிளாஸ்ல எல்லாம் வரும்லாம் வராது. இன்னும் நம்ம சம்ஸ் எல்லாம் இதுல பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணுவோம். will take time, but still படிக்கிற கான்செப்ட் தெளிவா இருக்கணும். then and there doubts clear பண்ணும், which is very very important. if not definitely பாத்தீங்கன்னா it will be கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இதுல இந்த ஸ்லைடை ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது பாரு, இந்த உங்களோட பேஜ்ல டெஃபினட்டா அந்த மோல் கான்செப்ட் கீழ இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. this number of அடுத்த பேஜ்ல அடுத்த இதுல பாரு, entities of 1 mole is so important. அதாவது 1 மோல்ல இருக்கக்கூடிய என்டிட்டி, அதாவது இவ்வளவு ஆட்டம் இருக்கு, அதோட மாஸ் இருக்கு, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதைத்தான் நம்ம அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அதை ஆனர் பண்றதுக்காக தான் நம்ம இப்ப வரையும் அவகேட்ரோ நம்பர்னு அவ பேரை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அவகேட்ரோ லா வந்தது, பட் என்னாச்சு அப்படின்னா அதுல அவர் கரெக்டான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் டால்டன் அது இது மாத்தினதுனால யூ ஆர் நாட் ஆனரிங் ஹிம். பட் இதுலதான் பாத்தீங்கன்னா ஹைலி ஆனர்ட்னு சொல்லுவாங்க. சோ கீழே பாத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ், ஃபுல் வேல்யூஸ் அங்க எழுதியிருக்காங்க. தெரியுதா? உங்களோட என்சிஆர்டி புக்க பாக்குறீங்களா? எஸ் மேம். என்சிஆர்டி புக்ல இங்க பாரு எவ்வளவு பெரிய வேல்யூ எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இங்க பாரு என்சிஆர்டில இங்க ரைட் சைட்ல ஒரு பெரிய, தெரியுதான்னு தெரியல, ஒரு பெரிய நம்பர் 00000 தான் அவகேட்ரோ நம்பர். நம்ம பாயிண்ட் கரெக்டா இங்க தள்ளுறோம், தெரியுதா? அதுதான். அதுல பாரு கீழே we can therefore say that 1 mole of hydrogen atoms அப்படின்னா 1 mole of hydrogen atom அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 0.022 into 10⁻20 amount of atoms இருக்கும். நீ எதை எடுத்துக்கிட்டாலும், வாட்டர் எடுத்துக்கிட்டா அவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கு, சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டா அவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு இருக்கு. புரிஞ்சுதா? அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆனியான் கேட்டையான் பேக்கிங் இதுல சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த அவகேட்ரோ நம்பர் இஸ் கான்ஸ்டன்ட். கிளியர்? இதுல டவுட் இருக்கா? அடுத்தது பாருங்க, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணோம்னா அதோட வெயிட்ட AMU யூன்னு போட்டுட்டு இருந்தோமா. இதுக்கு அப்புறம் தான் கிராம்ஸ் மென்ஷன் பண்ணாங்க. அத கீழே பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாரு. the mass NCERT லைன்ஸ் எல்லாம் ஜேஇக்கும் சரி நீட்டுக்கும் சரி லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட். நான் இப்போ இந்த 2025ல நீங்க ஜேஇ எழுதினாலும் சரி இல்ல இந்த நீட் எழுதினாலும் சரி, எங்க இருந்து என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கோ இந்த புக்கை வச்சே சொல்றேன். இந்த புக்குங்கிறது நான் இப்பதான் சொல்றேன்ல, எப்படி ஒரு ரிலீஜன்ல ஒரு புக்கும், அந்த மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு இந்த புக்கு தான் உங்களுக்கு எல்லாமே. சரியா? இந்த புக்கை முடிக்காம வேற எந்த புக்கையும் எடுக்காத. வேற ஏதாவது புக் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த காலேஜ்க்கு நீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அனன்யா எல்லாம் சொன்னீங்களா, ஐ ஹாவ் அ கைண்ட் ஆஃப் சர்டன் காலேஜஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த புக் தான் இம்பார்ட்டன்ட். இந்த பாரு கீழே பாரு, the mass of 1 mole of substance in gram is called molar mass. அத இப்ப molar mass of water அப்படியே என்ன பண்றாங்கன்னா 18.02 grams பர் மோல்னு கொடுத்துருக்கான், தெரியுதா? மோல்னு போட்டு -1 கொடுத்துருக்கான், தெரியுதா? அந்த பர் மோல்ங்கிறது என்ன? 1 மோல்ல இவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும், அதோட மாஸ் என்ன? இதுதான் பாத்தீங்கன்னா பர் மோல். அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, கிராம் பர் மோல். காட் திஸ் பாயிண்ட்? புரிஞ்சுதா? அடுத்தது பெர்சன்டேஜ் காம்போசிஷன். டைம் இன்னும் இருக்கு, என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ்ல நான் சம்ஸ் போடுறேன். பெர்சன்டேஜ் காம்போசிஷனா என்ன? பெர்சன்டேஜ் காம்போசிஷன் எம்பிரிக்கல் ஃபார்முலா, அவ்வளவுதான். அடுத்த கிளாஸோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன்.
பர்சன்டேஜ் காம்போசிஷன்னா என்ன கவனி. இப்போ H2O இருக்குன்னு வச்சுக்கோ. நான் உனக்கு இந்த டெஃபினைட் ப்ரொபோர்ஷனல் சொல்லுங்க. அனன்யாக்கு ஏதாவது டவுட்டா? மேம் நோ மேம் நோ. இப்ப நான் வாட்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வாட்டரோட சோர்ஸ் எங்க இருந்து வேணா இருக்கு. வாட்டர் இருக்கலாம், இல்லைன்னா என்ன சொல்றது, ட்ரைனேஜ் வாட்டரா இருக்கலாம், ரெயின் வாட்டரா இருக்கலாம், ரிவர் வாட்டரா இருக்கலாம், லேக் வாட்டரா இருக்கலாம். எங்க இருந்தாலுமே வாட்டர் இஸ் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஆனா இந்த பர்சன்டேஜ் காம்போசிஷனா என்னன்னா, நீ எங்க இருந்து எடுத்தாலும் அதோட பியூரிட்டிக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. புரியுதா? இப்ப நான் லெபார்டரியில நான் ஒரு கால்சியம் கார்பனேட் எடுத்து ஒர்க் பண்றேன். சோ அந்த கால்சியம் கார்பனேட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது அது எந்த சோர்ஸ்ல இருந்து வந்தாலும் அதோட பியூரிட்டி பர்சன்டேஜ் நான் செக் பண்ணிட்டு தான் அதை நான் யூஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு எரர் வரும். ஓகே, நான் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்ல எனக்கு எரர் வரும் பிகாஸ் ஆஃப் திஸ் பியூரிட்டி. அதுதான் பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஓகேவா? சோ அந்த இப்போ நான் எடுக்கக்கூடிய வாட்டர்ல ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் பியூரிட்டி கரெக்டா இருக்கா, ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் பியூரிட்டி கரெக்டா இருக்கா, இதெல்லாம் பாக்குறதா பர்சன்டேஜ் காம்போசிஷன். அங்கேயே கொடுத்துருக்கான் பாரு. சப்போஸ் உன்கிட்ட ஒரு அன்னோன் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு நீ என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட பியூரிட்டி கண்டுபிடிக்கணும். பியூர் சாம்பிளோட பர்சன்டேஜ் என்ன, அதை வச்சு உன்னோட சாம்பிளோட பர்சன்டேஜ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும். அப்படி இல்லாம நீ பண்ண அப்படின்னா there will be errors will be followed. சோ அதனாலதான் இந்த பர்சன்டேஜ் காம்போசிஷன். இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.